ஆனா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. மோகன் டெய்ரி ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு 20 மாடு இருக்குண்ணா. சரிங்க. மாடு நிறைய இருந்தது கொடுத்துட்டு ஒரு 10 மாடு 5 மாடு பக்கமா காலையில இருந்து. ஆனா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸுங்கண்ணா. நல்லா ஒரு 5 லிட்டருக்கு மேல கறக்குண்ணா. 2ஆம் நீத்து மாடுங்கண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா இது நாட்டு மாடுங்கண்ணா. பழைய வர்க்க மாடு. இந்த மாடு கிடைக்கிறது ரேரு. நல்ல ஒரு பழைய வர்க்க மாடுனா 2000 3 6 லிட்டர் கறக்கு. அதிக கறவை திறன் கொண்ட மாடு. இந்த மாடு வேணும்னு கால் பண்ணலாம். கால் அணைக்கு தேவையில்லண்ணா. அடுத்து பாருங்க இது ஒரு ஜெர்சி மாடுனா. நல்லா ஃபுல்லா மடி எடுத்தான கண்ணு போடும். இன்னும் 5-6 நாள் எடுத்துக்குவாங்க. மடியை பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல காம்பு இடைவெளி நல்ல மாடுனா. ஒரு 20 லிட்டர் கறக்குண்ணா. அடுத்து இது 6 பல்னா 2ஆம் நீத்துனா. இது ஒரு 5 லிட்டர் 20 லிட்டர் கறக்குனா ஜெர்சி மாடுனா. அடுத்து இது ஒரு ஜெர்சி மாடுங்கண்ணா. இது ஒரு 10 கறக்குண்ணா. 2ஆம் நீத்து மாடு ஒரு 10 லிட்டர் கறக்குண்ணா. டார்க் அண்ட் ஜெர்சினா. அடுத்து இது ஒரு ஹெச்எப் மாடுனா. அலையத்து கிடையாது. நல்லா சூப்பர் கிடையாதுன்னா இன்னும் 20 நாள் எடுத்துக்குவாங்கண்ணா. நல்ல கிடையாதுண்ணா. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு செவல சட்டமானா. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் 20 லிட்டர் கறப்பாங்கண்ணா. அடுத்தது ஒரு மட்டமானா ஜெர்சி கிராஸ்னா. இது ஒரு 10 லிட்டர் கறக்குனா ஒரு 5 குறையாதுண்ணா. அடுத்து இது ஒரு ஜெர்சி மாடுனா. மான் கொம்பு மாடுனா. 2ஆம் நீத்து மாடு ஃபுல்லா மடி எடுத்தானே கண்ணு போடுவாங்க. இது ஒரு 10 லிட்டர் கறக்கணும். இது மான் கொம்பு பாத்தீங்கன்னா அந்த கொம்பை பாத்தீங்கன்னாலும் தெரியுண்ணா. இது எல்லாத்துக்கும் அதிகமா இந்த மாடை விரும்புவாங்கண்ணா அந்த கொம்பு. அடுத்து பாருங்க இது ஒரு ஹெச்எப் மாடுனா. இது ஒரு 10 20 லிட்டருக்கு மேலதானே. 25 லிட்டர் சொன்னாங்க. 20 குறையாதுண்ணா.